உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. மேலே தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இது கூட பெருசாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு சைஸு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமமாக கட் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கருத்து போயிடும். அதேமாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் 2 வாட்டி கழுவிக்கலாம். ஏன்னா இதில் உருளைக்கிழங்குல உள்ள மாவுலாம் போனால் தான் நம்மளுக்கு மாவு மேலே உள்ள இதில் ஒரு குழப்பழப்பு வரும் இல்லையா, உருளைக்கிழங்குல ஒரு மாதிரி, அதெல்லாம் இது மாதிரி கழுவினோம்னா போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணி, லைட்டான சுடுதண்ணியாக வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு, இது ஈஸியான மெத்தடுங்க. அடுப்பில் போட்டு வேக வைக்காமல் இதேமாரி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு குழையாமல் இருக்கும். இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். நம்ம வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் போட்டதை 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு துணி வச்சுக்கலாம், காட்டன் துணி. நம்ம வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணியோட போடும்போது எண்ணெய் படப்படன்னு வெடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தொடச்சிட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணியெலாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு 10-15 நிமிஷம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் இட்லி பானையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா குழைய விடாமல் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். குழஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வராது. அதுதான். நம்ம இந்த உருளைக்கிழங்கை 2 வாட்டி பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். லஞ்சு பாக்ஸுக்கு, சாதத்துக்கு தொட்டுக்க கொடுத்து விடலாங்க. இதில் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி எண்ணெயில் ஃபஸ்ட்டு வாட்டி பொரிச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதை எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. டிஷ்யூ பேப்பர்லையும் வச்சாச்சு. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம்.
இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் இப்படி தூவி விட்டுட்டு குலுக்கி விட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தாங்க இருக்கும், செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் உருளைக்கிழங்குல இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது உருளைக்கிழங்கு வேண்டான்னு சொல்லாத குழந்தைங்களே இருக்காது, சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.